மாசத்துக்கான வாக்குத்தத்த வசனம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். Promise verse for the month of May is 1 Peter chapter 4 verse 10. அதுல என்ன போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதுல போடப்பட்டிருக்குது. So let me read it also in English. Each of you should use whatever gift you have received to serve others as faithful stewards of God's grace in its various forms. பல விதங்கள்ல நமக்கு ஆண்டவருடைய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக வசிக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளாக வரங்களும் இருக்கிறது என்று அர்த்தம். முதலாவது, ஆவியானவர் குறித்து நம்ம இன்னும் ஆழமாக அறிவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் நம்மிடத்துல சார்ந்திருக்க சொன்னது ஆவியானவரை சார்ந்திருக்க சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல பெந்திகோஸ்தலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 8வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலனடைந்து என்று சொல்லி தொடங்குகிறது. நம்ம யூதேய சமாரியா மற்றும் உலகத்தின் கடையாந்தரம் மட்டும் நம்ம சாட்சியாக இருப்போம் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல இருக்கிற வேளையில யோவான் 14வது அதிகாரம் 16-17 வாசிக்கிற வேளையில, I will ask Father and he will give you another advocate to help you and to be with you forever, the Spirit of truth. The world cannot accept him because it neither sees him or knows him. But you know him and he lives with you and you will be with you. He will be with you. அப்போ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில அவர் நம்மளை எம்பவர் பண்ணுவதற்கு, பலப்படுத்துவதற்கு நம்ம அனுமதிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ யோவான் புஸ்தகத்துல இது எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்ப எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச், ஏர்லி சர்ச் அப்படின்னு சொல்றோம். முதலாவது நூற்றாண்டு சபை ஸ்தாபிக்கப்படுகிற வேளையில இது எழுதப்பட்டதாக இருக்கிறது. இப்போ when Jesus promised the Holy Spirit, it was already given. முதல் முறையாக அனுபவத்துல, ஆவியானவருடைய அனுபவத்துல வந்தவர்கள் they knew about. ஆனா நம்ம பல வருஷங்களாக, பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த காரியத்தை பார்க்கிற வேளையில, முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார், அவர் அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், வானத்துக்கு நேராக அவர் எடுக்கப்பட்டார். அந்த சீசன் முடிந்ததுக்கு பிற்பாடாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல காரியங்களை செய்தாரோ அதே போல நாமும் ஆவியானவருடைய பலத்தினால பல காரியங்களை செய்ய முடியும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் வரங்கள். அப்ப வரங்களை குறித்து நம்ம பார்க்கிற வேளையில அநேக காரியங்களை நம்ம குறித்து சொல்ல முடியும். வரங்கள் என்கிற வேளையில நம்ம ஒரு சின்ன ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படி போகிறோம்னு சொன்னா வரங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு போறோம். அப்ப கிஃப்ட் வாங்கிட்டு போகிற வேளையில இந்த குழந்தை சந்தோஷப்படுது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆவியின் வரங்கள் என்பது அநேக காரியங்களாக இருக்கிறது. அப்ப கொரிந்திய சர்ச்சுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது அவன் சொல்லுகிறான், அநேக வரங்கள் உண்டு ஆனால் ஆவி ஒன்றே. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் சொன்னா அநேக வரங்கள் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. How many gifts அப்படின்னு சொன்னா there are லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. God is not limited. God is an unlimited God. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற வேளையில அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரோமர் 12வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 11-13 வரைக்கும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. how gift operate into the body of Christ. முக்கியமாக 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4-11 வரைக்கும் நம்ம
அநேக காரியங்களை ஆஹ், பார்க்கிறோம். அதுல போடப்பட்டிருக்குன்னு சொன்னா there are different kinds of ஒரே ஆவியாக இருக்கிறது. ஆனா வேற வேற ஆட்களுக்காக, வேற ஒரு நபருக்காக வேற வேற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இட் இஸ் ஆல் of them and in everyone is the same God and the Holy Spirit at work. இப்ப எல்லாருக்குள்ளாடியும் ஆவின் வரங்கள் ஆப்ரேட் பண்ணி கொண்டுதான் இருக்குது. சிலர் இடத்துல சில காரியங்கள் வெளிப்படுது, சில சில காரியங்கள் வெளிப்படுறது இல்லை. அப்ப அதுல பார்க்கிறவர்கள எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சிலருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு ஜெபிக்கிற வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு அதிசயங்கள் செய்கிற வல்லமை கொடுக்க, சிலருக்கு பகுத்தறிகிற வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு பல பல பாஷைகள்ல பேசுவதற்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியாக பல விதமான வித்தியாசமான வரங்கள் எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற வேளையில, ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துல செய்கிற காரியங்கள் அவருடையதாக அவரின் மூலமாக செய்யப்பட வேண்டும். அப்போ அதுக்காக நமக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒருத்தரை ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு வரத்தின் மூலமாக நடக்கிறது. அது எப்போ ஆப்ரேட் ஆகும்னு சொன்னா சிலருடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஆப்ரேட் ஆகும், சிலருடைய வாழ்க்கையில எப்ப ஜெபிக்கிறாங்களோ அப்புறம் ஆப்ரேட் ஆகும். அப்ப இன்றைக்கு சபையில ஒருத்தரும் அவங்களுடைய வரங்களை, கொடுக்கப்பட்ட வரங்களை உபயோகிக்கிறோம் என்று சொன்னா அதன் மூலமாக வருகிற விளைவு பெரிதாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். சபை காரியங்கள் முன்னோக்கி செல்வதற்கு இது உபயோகம் உள்ளதாக. அப்போ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இது வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னு சொன்னா சபை விருத்தி அடைவதற்கும் வளர்ச்சிக்குள்ளாக போவதற்கும், அநேகர் அதன் மூலமாக பலன் அடைவதற்கும், நமக்கென்று அல்ல, மற்றவர்களுக்கென்று ஆண்டோடைய ராஜ்யம் இந்த வரங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. யோவான் 14வது அதிகாரத்துல சொல்லப்படுகிற வேளையில ஆண்டவர் சீஷர்களோடு ராப்போஜனம் பண்ணுகிற வேளையில செய்கிறார் த லாஸ்ட் சப்பர். அவர் ஆவியானவர் வருகிறதை குறித்த நிச்சயத்தை அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கும். ஆவியானவர் வருகிறது முதலாவது, the Holy Spirit is a gift of the new covenant. பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் யாரோடையும் தங்கி இருந்தது இல்லை. ஆவியானவர் பேசினார் தான் சொல்லப்படுகிறத தவிர ஆவியானவர் அவர்களோடு சஞ்சரித்தார், அவர்களோடு இருந்தார் என்று சொல்லப்படல. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடாக ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ளாக கொடுக்கப்படுது. அப்போ இதுதான் புதிய ஒரு துவக்கமாக இருக்கிறது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ நம்ம ஆவியானவரை எடுத்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை எடுத்து செல்லுகிறவராக இருக்கும். அப்ப இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட ஆக்டிவாக இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வது முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம். எப்படியாக ஆக்டிவாக இருக்க முடியும்னு சொன்னா, முதலாவது நம்முடைய பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது, இரண்டாவது நம்மளை தேற்றுகிறதாக இருக்கு, மூன்றாவது நம்மை வழி நடத்துவதற்காக இருக்கு. விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய சத்தியத்துல வளர்வதற்கும் அதுல செழிப்பதற்கும் நமக்கு இந்த வரங்கள் தேவைப்படுகிறது. அப்ப வசனம் வாசிப்பது ஆவியானவர் நம்மளுக்கு பலப்படுத்தும் போது அதுல உள்ள தெளிவுகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தரோட பேசுகிற வேளையில ஆவியானவருடைய வரம் இருக்கும்போது அவங்க பொய் சொல்லுகிறாங்களா உண்மையை சொல்லுகிறாங்களா பகுத்தறியும். ஆண்டவருடைய பிரசன்னம் ஆவியானவர் மூலமாக தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்துக் கொள்ளும். இப்ப இன்றைக்கு இதை மையமாக வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று பார்க்கிற வேளையில நம்ம ஒரு ஸ்டீவர்ட்ஷிப் அப்படி என்று சொன்னா
ஒரு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக நம்ம இருப்பது ரொம்ப முக்கியமாக காரியம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள். அப்ப அந்த வரங்களை நாம் என்ன செய்கிறோம்? அப்ப நம்ம எவ்விதமாக அந்த கிருபைகளை, ஈவுகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உக்கிரானக்காரன் போல் உக்கிரானக்காரர் போல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதான் தெளிவான ஒரு தமிழ் வார்த்தை, ஸ்டீவர்ட்ஷிப் உடையது. இப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னா, நம்மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரங்கள் நம்ம எவ்விதமாக உபயோகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இதை குறித்து நம்மிடத்துல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு பல தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போல சிலருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கும், பலருக்கு பல கிஃப்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப பேதுரு இந்த இடத்துல பேசுகிற வேளையில ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாகவே ஒரு விசுவாசியும் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் வழி நடத்துவதற்கு வரங்களை கொண்டு வழி நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். ஒரு மியூசிக் டீம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதுல பலரும் பல விதமாக வாசிக்கலாம். ஆனா எல்லாம் சேர்ந்து அழகாக நம்முடைய காதுகளுக்கு வருகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் என்ன என்பது முதலாவது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வரங்கள் நமக்குள்ளாக பிரதிபலிக்கிறது, எந்த வரங்கள் நமக்குள்ளாக இல்லைன்னு எந்த வரங்கள் நமக்குள்ளாக வெளிப்படவில்லை. ஏன்னு சொன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது the gifts are deposited. அப்போ வரங்கள் எப்படியாக நமக்குள்ள செயல் வரும்னு சொன்னா நம்ம விசுவாசத்துல இறங்கி செய்கிற வேளையில வரங்கள் ஆப்ரேட் ஆக. அப்ப தேவ ராஜ்யத்துக்கென்று நம்ம ஒரு காரியம் செய்யும் போது இந்த வரங்கள் நமக்குள்ளாக, விசுவாசத்தின் வரங்கள் நமக்குள்ளாக வெளிப்படும். விசுவாசித்து ஆண்டவர் எனக்குள்ளாக இந்த வரத்தை தந்திருக்கிறார் என்று குறித்து அதை ஆக்டிவேட் பண்ணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ எவ்விதமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம முதலாவது மற்றவர்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு முன்புதான் ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய we have to recognize our gifts. அப்ப சிலருக்கு சில டாலந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வரங்கள் தாளந்து அல்ல, வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து நம்ம தெளிவாக படித்துக்கணும். ஒருத்தர் மியூசிக் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு தாளந்து என்று சொல்லப்படுகிறது. நாளடைவுல படித்து அதை இன்னும் நல்ல முறையில வாசிப்போம். அதே நேரத்துல சில நேரங்கள்ல நமக்கு அது கொடுக்கப்படுகிறதுன்னா சொல்லுவாங்க, எனக்கு இது எப்படி வாசிக்கணும்னே தெரியாது, ஆனா கடவுள் கிருபையால நான் வாசிக்கிறேன். பிராக்டிஸே செய்யாம சிலர் வாசிக்க முடியும். படித்திருக்கவே மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு வரம் கொடுத்திருப்பார். தாவீதுக்கு இந்த வரம் கொடுக்கப்பட்டிருது. அவன் அந்த ஹார்ப்பை எடுத்து வாசிக்கிறான். சவுல் அதை கேட்டு அவனுடைய மனம் குளிர்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். So it is not for personal gain. But it is for the service of the people. So அதை குறித்து நம்ம சிந்தித்தவர்களாகவும் அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். முதலாவது அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளாக என்ன கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகுது, என்ன கிஃப்ட்ஸ் நமக்குள்ளாக இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, வளர்த்து கொள்ள வேண்டும் அல்ல, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். சோ அதை அறிந்து கொள்ளுகிற வேளையில நமக்குள்ளாக இந்த கிஃப்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதை மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக நாம அதை பிரதிபலிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஃபர்ஸ்ட், unless we understand what gifts God has given us,
it becomes challenging for us to operate. அப்ப எங்க ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னா, எங்க ஒருமைப்பாடு இருக்கிறது அங்க ஆப்ரேட் ஆகும். அப்ப ஒருமைப்பாடு எங்க முதல்ல வேணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரிடத்திலையும் there has to be a unity. அப்ப நமக்குள்ளாக தெய்வீக வரம் இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி வேணாலும் நடந்தோம்னா அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகாது. முதலாவது நமக்கும் ஆவியானவர்களாக ஒரு உடன்படிக்கை, ஆவியானவர் நம்ம கூட கூட உணர்த்துகிற காரியங்கள், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுற காரியங்களை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த வரங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இன்னும் என்னென்ன வரங்கள் வேணுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பெற்றுக்கொள்வதுன்னு சொன்னா அதை இன்னும் பலப்படுத்துவது. ஸோ இட் இஸ் லைக் எ சீட், ஒரு விதையை போல. ஆனா அது வளர்த்து நம்ம அந்த கிஃப்ட்ஸை ஆப்ரேட் பண்ண தொடங்க தொடங்க அது இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறது இருக்குன்னு சொன்னா, நம்ம ஒரு ஸ்டீவர்டாக இருக்கணும், ஒரு உக்கிரக்காரனை போல இருக்கணும். We have to be a good steward. ஒரு உக்கிரானக்காரனை போல இருக்க வேண்டும். Who takes care of things. அதே போல இன்றைக்கும் தேவராஜ்யத்துல நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களை நம்ம பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அதை பராமரிக்கிறது மட்டும் இல்ல, அதை வளர்ப்பதற்கும் நம்ம பிரயாசப்படணும். வளர்க்கிறது எப்படின்னு சொன்னா, மற்றவங்களோடு கூட உபயோகப்படுத்துகிறதுல அது அந்த இடத்துல பிரதிபலிக்கிறது. So being a faithful steward is an important aspect in the kingdom of God. ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவருக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வரும். அந்த ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்றாங்க? ஆண்டவர் நமக்கும் அதை போல நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பேங்கை பாத்தீங்கன்னு சொன்னா, பேங்க் டசன்ட் ஓன் எனி மணி. பேங்குக்கு பேங்கோடைய காசு என்று எதுவுமே கிடையாது. அது மற்றவர்களுடைய காசு. ஆனா அதை வைத்து எவ்விதமாக அதை மேனேஜ் பண்ணுகிறாங்களோ அதுலதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அதே போல நாமும் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை வைத்து எவ்விதமாக மேனேஜ் பண்ணுகிறோமோ, எவ்விதமாக தெளிவுபடுத்துகிறோமோ, அதன் மூலமாக நமக்கும் ஆண்டவர் கொடுத்த வரங்களை நம்ம ஒரு லாபத்துக்குள்ளாக கொண்டு போக முடியும். எப்போ மற்றவர்களோடு சார்ந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நம்ம செய்கிற வேலை. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார், வரங்கள் எனக்குள்ளாக அவர் தந்திருக்கிறார். வரங்கள் இல்லை என்று நினைக்கிறீங்கன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுக்கிறவராக. இருக்கிற வரங்களை நம்ம பலப்படுத்தி இன்னும் அதிகமாக செய்வதற்கு நம்ம பிரயாசப்படும். யாருக்குமே வரம் கொடுக்காம இல்லை. வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் இந்த உலகத்துல அவர் நம்மளை எப்போ நம்ம விசுவாசிக்க தொடங்கணுமோ அந்த நேரத்திலே ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுத்து விட்டார். அதை அறிந்து நம்ம செல்கிறவர்களாக செய்கிறவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் இந்த மாதத்துல நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதத்துல நம்ம ஆவியின் வரங்களை குறித்து இன்னும் அதிகமாக செய்ய போகிறோம். ஆவியின் வரங்களை குறித்து இன்னும் அதிகமாக தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய இருப்பாராக.
இந்த மாதத்துல ஆவியின் வரங்களை குறித்து பார்ப்பது மட்டுமல்ல, ஆவியின் வரங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆவியின் வரங்கள் மூலமாக ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக.